நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு சிறுவன் தன்னுடைய வறுமையின் காரணமாக ஒவ்வொரு வீடாக சென்று வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களை வியாபாரம் செய்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறார். வறுமை அவன் நிழல் போலவே அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு வீடாக சென்று பொருட்களை விற்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறான். வெயிலிலே நீண்ட நேரம் அலைந்து திரிந்த காரணத்தினால் அவனுக்கு தாகம் எடுக்கிறது. பசியும் ஒரு பக்கம், பசியினால் களைப்பும் ஏற்படுகிறது. ஆனால் யாரிடமும் பசி என்று உணவு கேட்பதற்கு அவன் சுயமரியாதை தடுக்கிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுகிறான். கதவை தட்டிய பொழுது வீட்டிற்குள்ளிருந்து ஒரு பெண்மணி வருகிறார். வந்தவள், தம்பி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அம்மா, எனக்கு தாகமாக இருக்கிறது, ஒரு குவளை தண்ணீர் இருந்தால் கொடுங்கள், நான் குடித்து என்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவன் முகத்தை பார்க்கிறாள் அவள். பார்த்தவுடன் அவன் தண்ணீர் தாகத்தோடு மட்டுமல்ல, மிகவும் பசியினால் களைப்பாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறார். உள்ளே சென்றவள் ஒரு கோப்பை நிறைய பாலை கொண்டு வந்து கொடுக்கிறாள். அவன் பார்க்கிறான் அந்த சிறுவன். அம்மா, நாங்கள் உன்னிடம் குவளை தண்ணீர் தான் கேட்டேன், நீங்கள் ஒரு கோப்பை நிறைய பாலை கொண்டு வந்து கொடுத்தீர்கள், இந்த பாலிற்கு நான் ஏதாவது காசு கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள், நீ பசியோடு களைப்பாக இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அன்பினால் ஒருவருக்கு கொடுக்கின்ற ஒரு பொருளுக்கு உலகத்தில் எந்த விலையும் கிடையாது. அதனால் நீ எனக்கு எந்த ஒரு காசையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் நீ இந்த பாலை குடித்து பசியாறிக்கொள் என்று அவள் பால் கொடுக்கிறாள். குடித்துவிட்டு நன்றியோடு அவன் விடைபெற்று செல்கிறான். நாட்கள் கடக்கின்றன. அந்த சிறுவன் பள்ளியிலே பயின்று பிறகு உயர் வகுப்புகளை எல்லாம் முடித்து அந்த பகுதியிலே ஒரு பெரிய மருத்துவராக அவன் பயிற்சி பெற்று ஒரு பெரிய மருத்துவமனையிலே ஒரு மருத்துவ நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இந்த பெண் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் ஒரு கடினமான சூழலில் அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறாள். சேர்க்கப்பட்டவளுக்கு அங்கு மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அவளுக்குரிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அவளுடைய மருத்துவம் பற்றிய குறிப்புகள் அடங்கிய ஒரு தொகுப்பு பட்டியல் இந்த அவளிடம் பால் கோப்பையிலே வாங்கி குடித்து விட்டு சென்ற அந்த சிறுவன் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறான் அல்லவா, அவன் அந்த மருத்துவ குறிப்புகள் அடங்கிய அந்த பட்டியலை பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது அந்த பெண்மணியினுடைய ஊர் என்னவென்று அங்கு பதியப்பட்டு இருக்கிறது. அந்த ஊருக்கு நாம் வியாபாரம் செய்வதற்கு சென்றது அவன் நினைவுக்கு வருகிறது. நாம் வியாபாரம் செய்த ஊராயிற்றே இந்த ஊர், யாராக இருக்கும் அந்த பெண்மணி என்று சென்று நேராக போய் அங்கே அந்த அறையிலே இருந்து படுக்கையிலே இருந்த அந்த பெண்மணியை பார்க்கிறான். பார்த்தவுடன் அவனுக்கு நினைவுகள் சுழல்கின்றன. அன்று அவனுடைய பசிக்கு ஒரு கோப்பை பால் தந்த அந்த பெண்மணி அங்கு படுத்து கொண்டிருப்பதை கவனிக்கிறான். அவன் வந்து தன்னுடைய சக மருத்துவர்களிடம், அந்த மருத்துவமனை நிர்வாகத்திடம் சொல்கிறான், அந்த பெண்மணிக்கு எவ்வளவு மருத்துவ செலவு ஏற்படுகிறதோ அவற்றை நான் முழுதாக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் எந்த பணமும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்ற தகவலை சொல்லிவிடுகிறார். அவளுடைய நோயை அந்த மருத்துவமனையிலே பணிபுரிகின்ற மருத்துவர்கள் எல்லாம் அந்த நோயை குணப்படுத்தி விடுகிறார்கள். குணப்படுத்திய பிறகு அவள் அங்கிருந்து விடைபெற்று செல்ல வேண்டிய நாள் வந்துவிட்டது. அன்றைக்கு மருத்துவமனையிலிருந்து அவளுக்கு ஏற்பட்ட செலவுக்கான அந்த மொத்த தொகை என்னவென்று ஒரு குறிப்பு வந்தது. அந்த குறிப்பு இவனுடைய மேசையிலே வந்தது. அந்த மேசையில் இருந்த அந்த குறிப்புகளை பார்த்தான். பல லட்சம் ரூபாய்க்குரிய செலவுகள் ஆகியிருந்தது. அவன் அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல், அன்றைக்கு ஒருவேளை பசியை எனக்கு போக்கிய அந்த பெண்மணிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் நினைவுகள் இன்றைக்கு அது நிறைவேறப் போகின்றது என்ற மகிழ்ச்சியிலே
அந்த மருத்துவ செலவுக்கான பணத்தை முழுவதுமாக அவன் செலுத்தி விடுகிறான். செலுத்திய பிறகு அந்த மருத்துவ குறிப்பினுடைய அடியிலே எழுதுகிறான், அம்மா, நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டாம், உங்களுக்குரிய பணத்தை நான் செலுத்திவிட்டேன், நான் உங்களிடம் வாங்கி குடித்த அந்த ஒரு கப் பாலுக்காக நான் என்னுடைய கடனை நிறைவு செய்து விட்டேன் என்று அவன் அதில் எழுதி அந்த பெண்மணியினுடைய பார்வைக்கு அனுப்பிவிடுகிறான். அந்த பெண்மணியும் அந்த மருத்துவ குறிப்பேட்டை வாங்கி பார்க்கிறாள். பல லட்சம் ரூபாய் அளவுக்கு நம்முடைய சிகிச்சைக்கான செலவு ஆகியிருக்கிறதே என்று பார்க்கிறாள். பார்த்தவள் அதில் அடி குறிப்பிட்டிருந்த செய்தியை பார்க்கிறாள். அந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஒரு கோப்பை பாலை கொடுத்ததற்காக இந்த உலகத்திலே நன்றியுடைய மனிதர்கள் கூட இன்றைக்கும் இருக்கிறார்களா என்று எண்ணி பார்க்கிறாள். அப்படிப்பட்ட உலகம் என்றைக்கு இருக்கிறதா என்று அவள் வியந்து வியந்து பார்க்கிறாள். அன்றைக்கு நாம் கொடுத்த அந்த ஒரு கோப்பை பால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதல்லவா? அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்திய உடம்பு. குறள் வழி நின்றால் எவ்வளவு சிரமங்கள் வாழ்வில் ஏற்பட்டாலும் அந்த சிரமங்களை நீக்குவதற்குரிய வழிகள் தானாகவே, அது இயற்கையாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்யும் என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மருத்துவர் யார் என்றால், அமெரிக்காவிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் ஹேவர்ட் கெல்லி என்ற ஒரு மருத்துவர் தான் அன்றைக்கு வறுமையில் இருந்தபொழுது இந்த பெண்மணி கொடுத்த அந்த கப் பாலை குடித்து அவளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்த காரணத்தினால் இன்றைக்கு அவர் உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக இன்றைக்கும் மக்கள் மனதில் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செய்த அந்த செயல்தான். அடுத்து ஒரு செய்தி, ஒரு தொழிலதிபர் பல்வேறு தொழில்களை செய்து செய்து பார்த்து அந்த தொழில்களில் ஏற்பட்ட நட்டத்தினால் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து மிகப்பெரிய கடனாளி ஆகிவிட்டு எல்லா சொத்துக்களையும் இழந்துவிட்டு ஒரு நாள் வீதி வழியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு தெருமுனையிலே ஒரு பஸ் நிறுத்தத்திலே உட்கார்வதற்குரிய ஒரு இடம் இருந்தது. அங்கு வந்து ஒரு அமைதியாக உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த இடத்திற்கு எதிரே ஒரு சாலை, அந்த சாலையினுடைய ஓரத்திலே ஒரு குப்பை தொட்டி. இப்பொழுது அந்த குப்பை தொட்டியை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குப்பை தொட்டிக்கு அருகில் ஒரு பெரிய சாக்கு பையோடு ஒருவன் வருகிறான். வந்தவன் அந்த குப்பை தொட்டியை கிளறி பார்க்கிறான். கிளறி பார்த்துவிட்டு அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய தாள்களை எல்லாம், அதாவது பேப்பர்களை எல்லாம் பொறுக்கி ஒரு சாக்கு நிறைய சேர்த்து கொண்டு அவன் கிளம்பி விடுகிறான். அதற்கடுத்து ஒருவன் வருகிறான் ஒரு சாக்கு பையோடு. அந்த குப்பை தொட்டியை கிளறி பார்க்கிறான். அந்த குப்பை தொட்டிக்குள் இருந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை எல்லாம் சேகரித்து சாக்கு பை நிறைகிறது. அவனும் கிளம்பி விடுகிறான். மூன்றாவது ஒருவன் வருகிறான். அவன் வந்து அந்த குப்பை தொட்டியிலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர்களை எல்லாம், பிளாஸ்டிக் தட்டுக்களை எல்லாம் சேகரித்து ஒரு சாக்கு பை நிறைய அதையும் சேகரித்து கொண்டு அவனும் சென்று விடுகிறான். சிறிது நேரம் கழித்து ஒரு நாய் வருகிறது. வந்த நாய் அங்கு எச்சில் இலையில் இருந்த சோறை எல்லாம் உண்டுவிட்டு பசியினுடைய களைப்பு தீர்ந்தவுடன் அந்த நாயும் சென்று விடுகிறது. பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு பசுமாடு வருகிறது. அந்த பசுமாடு நாய் தின்று போட்ட அந்த இலையை எல்லாம் மொத்தமாக உண்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டு தானாக நடந்து சென்று விடுகிறது. இந்த காட்சிகளை அந்த பஸ் நிறுத்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு தொழிலதிபர் பார்க்கிறார். ஒரு சாதாரண ஒரு குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டி ஒரு பழைய பேப்பர்கள் பொறுக்குபவனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பாட்டில்கள் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக இருக்கிறது.
மூன்றாவது பிளாஸ்டிக் பேப்பர்களை எல்லாம் பொறுக்கி சென்று அதை விற்று பணமாக்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு மூன்றாவது ஒருவன் வந்தான். நான்காவது தெருவில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாய் அந்த எச்சில் நிலையில் இருந்த சோற்றை எல்லாம் உண்டுவிட்டு தன் பசியை ஆறிக்கொண்டு செல்கிறது. நான்காவதாக ஒரு மாடு வந்தது. அந்த மாடு நாய் தின்று போட்டுவிட்ட இலைகளை எல்லாம் உண்டு அது பசியாறி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு குப்பை தொட்டியே இத்தனை பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் பொழுது பறந்து கிடக்கின்ற இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று ஏங்கினான். தோல்வி மனப்பான்மையிலிருந்து அவனுடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது. இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் போனதெல்லாம் போகட்டும், இனி வருகின்ற நாளெல்லாம் வசந்த நாளாக இருக்கட்டுமே என்று எண்ணி வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களே மூலதனம் என்ற ஒரு முன்னோட்டமான ஒரு வார்த்தைகளை மனதில் கொண்டு அவன் புறப்பட்டான். தோல்விகள் என்பது நிரந்தரம் அல்ல. வெற்றி என்பது ஒருவருக்கு மாத்திரமே உரித்தானதும் அல்ல. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி இந்த உலகத்திலே வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் மனதிலே எந்த குழப்பங்களுக்கும் நாம் ஆட்படுத்தி கொள்ளாமல், மன சஞ்சலம் ஏற்படாமல், எப்படி ஒரு குப்பையானது பல்வேறு மனிதர்களுக்கும் பல்வேறு உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கிறதோ அப்படி இந்த பெரிய உலகம் ஏதாவது ஒரு மூலையில் நாம் வாழ்வதற்குரிய இடம் இல்லாமலா போய்விடும் என்ற ஒரு எண்ணத்தோடு மிக உயரிய சிந்தனையோடு அவன் புறப்பட்டு சென்றான். இனி அவனுடைய பாதை என்பது வெற்றியான பாதையாக இருக்கும். இருள் அவன் வாழ்விலிருந்து விலகி நிற்கும். வெளிச்சம் என்பது அவன் வாழ்க்கை முழுவதும் படர்ந்திருக்கும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில். இறுதியாக வள்ளுவன் எழுதிய முதல் குறளோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்வோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன் எழுதிய முதல் குறள். இந்த குறளிலே சில முரண்களை காணலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வள்ளுவன் ஒரு பிழை செய்திருப்பது போல ஒரு மாய தோற்றம் தோன்றலாம். உலகில் எழுத்துக்கள் முதலில் தோன்றியதா இல்லை இறைவன் முதலில் இருந்தானா என்ற ஒரு கேள்வி ஏற்படும். முதலிலே மனிதன் இருக்க வாய்ப்பில்லை, இறைவன் தான் முதலில் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்க அகர முதல எழுத்தெல்லாம் என்று இவர் எழுத்துக்களை கொண்டு போய் ஏன் முன்னே வைத்தார்? ஆதி பகவன் என்ற இறைவனை ஏன் பின்னே வைத்தார் என்று யோசித்தோமானால் வள்ளுவனுடைய அந்த கவி புலமை என்பது முதல் குறளிலேயே தன் புலமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்கிறீர்களா? ஆதி பகவன் முதல். தமிழிலே மொழிமாற்று பொருள்கோள் அணி என்று ஒரு அணி இருக்கிறது. அந்த அணியின்படி ஒரு பாடலிலோ ஒரு செய்யுளிலோ முதல் வரியிலிருந்து பொருள் கொள்ள முடியாது. இடையிலிருந்து ஒரு வரியை எடுத்து முதல் வரியாக்கி அந்த முதல் வரி பொருளை கொண்டு அடுத்தடுத்த வரிகளின் பொருள்களை இணைப்போமானால்தான் அந்த பாடலினுடைய முழு பொருளையும் உணர முடியும். அப்படி வள்ளுவன் தன் புலமையை முதல் குறளிலேயே தன்னுடைய 2வது வரியிலே ஆதி பகவன் முதல் அற்றே, இந்த உலகத்திற்கு எது முதல் என்றால் ஆதி பகவன் தான் முதல் என்று இந்த குறளிலே 2வது வரியிலே கொண்டு வந்து வைக்கிறார். அற்றே அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கு எல்லாம் எது முதலாக இருக்கிறது என்றால் அகரம் என்ற சொல்தான் என்று சொல்கிறார். அதில் கூட ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அகர முதல தமிழ் எழுத்தெல்லாம் என்றுதானே அவர் எழுதியிருக்க வேண்டும். மற்ற மொழிகளுக்கெல்லாம் எப்படி அகரம் முதலாக இருக்க முடியும் என்ற வினா என்பது நம் மனதிற்குள் இயல்பாகவே எழக்கூடியதுதான். அகர முதல எழுத்தெல்லாம், அகர முதல தமிழ் எழுத்தெல்லாம் என்றல்லவா இருந்திருக்க வேண்டும் என்று நம் சிந்தனை ஓடத் தோன்றும். அதிலே மறைபொருளாக தன் சிந்தனையை அதற்குள் புகுத்தி வைத்திருக்கிறார் வள்ளுவர். அந்த முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய ஆ, ஆ என்பது முதலிலே ஒரு சுழியம் தோன்றும். அந்த சுழியத்தினுடைய இணைப்பு கோடாக வரக்கூடியது ஒரு பிறையை போல் தோன்றும்.
அப்புறம் அந்த பிறையை இணைக்கக்கூடியது ஒரு படுக்கை கோடு, அந்த படுக்கை கோட்டை இணைக்கக்கூடியது ஒரு செங்குத்து கோடு. இப்போ மொழிகளிலே உலகத்தில் எந்த மொழிகள் இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனை மொழிகள் தோன்றினாலும் சரி, இந்த எழுத்தின் அடிப்படையில் தான் எந்த மொழியாக தோன்றும் என்பதை முன்னரே உணர்ந்த வள்ளுவன் இன்றைக்கு பார்த்தீர்களேயானால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் சுழியம் என்ற எழுத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். அது ஆவிலே இருக்கக்கூடிய அந்த சுழியம், இது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தொடக்கமாக இருக்கும். அதே போன்று அடுத்து பிறை போன்ற எழுத்து, இந்த பிறை போன்ற எழுத்து உருது மொழி, அரபு மொழி போன்ற மொழிகள் எல்லாம் ஒரு பிறையை போன்றுதான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும். அடுத்து படுக்கை கோடு, இந்த படுக்கை கோடுகள் பார்த்தீர்களேயானால் நம்முடைய வடமொழிகளாக இருக்கக்கூடிய மொழிகளில் எல்லாம் படுக்கை கோடுகள் அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு செங்குத்து கோடு, இந்த செங்குத்து கோடு என்பது ஜப்பானியர்களுடைய சீனர்களுடைய மேண்டரின் மொழியாக இருந்தாலும் எல்லாமே சித்திர வடிவ எழுத்துக்கள். ஒரு செங்குத்து கோடு, அந்த செங்குத்து கோட்டிலிருந்து கிளைகளை போன்று எழுத்துக்களானது தோன்றியிருக்கிறது. எவ்வளவு தீர்க்க தரிசனமான சிந்தனையை திருவள்ளுவன் வைத்திருந்தால், அகர முதல எழுத்தெல்லாம் என்று முதல் வரியிலேயே உலகத்தினுடைய நெற்றி பொட்டில் அடித்தது போன்று தன் சிந்தனை கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த 2 வரி போதும் அவன் உலக பொதுமறை தந்த புலவன் என்பதற்குரிய ஒரு சான்றாக இந்த ஒரு திருக்குறளே அமைந்திருக்கிறது என்று நாம் பார்த்தால், வள்ளுவனுடைய திறமை என்ன என்பது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அவன் புகழ் இந்த மண்ணிலே ஓங்கி நிற்கும் என்பதற்கு இந்த ஒற்றை குறளே சாட்சியாக நிற்கிறது. அதனால் வள்ளுவர் பாதையை நாம் பின்பற்றுவோம். வள்ளுவரின் குறள்களை காலங்கள் தோறும் அதன் பொருள்களை இன்றைக்கு ஏற்ப, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வள்ளுவன் தம்மோடு கைகுலுக்குகின்ற அளவிற்கு அவனுடைய புகழானது இருக்கிறது, அவனுடைய திறமையானது இருக்கிறது, அவனுடைய புலமைக்குள்ளே இவ்வளவு சிறப்பரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம்.